வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி மற்றும் சந்தேக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் தப்பியோடிய 237வது நாட்களுக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டு ஏனையவர்களில் கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேபாள போலீசார் நடத்திய நடவடிக்கையில்தான் இந்த கைதுகள் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் சந்தேக நபர்களை அடையாளம் காண உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள் நேபாளம் சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்களில் ரொகான் ஒழுகலவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி காலை 10 மணியளவில் திட்டமிட்டு குற்றக்கும்பல் குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவு கொழும்பு புதுக்கடை எண் 5 நீதவான் நீதிமன்றத்திற்குள் சட்டத்தண்ணி போல் மாறுவேடமிட்ட நபரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். பூசா சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்ட சஞ்சீவ நீதிமன்ற கூண்டில் ஏறிய பின்னர் சட்டத்தண்ணி போர் வேடமிட்ட நபர் அவருடன் பேசுவது போல் எழுந்து நின்று 9 மில்லிமீட்டர் துப்பாக்கியினால் அவருடைய தலையிலும் மார்பிலும் 6 முறை சுட்டிருந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் நீதிமன்ற வளாகத்தை விட்டு தப்பி சென்றிருந்தார். எனினும் அதே நாளில் மாலை 4:30 மணியளவில் புத்தளம் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் வைத்து வேனொற்றில் தப்பி சென்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 34 வயதான சமிந்து தில்ஷான் பியுமாங்கு கண்டனாராஜி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். மேலும் அவர் ஒரு முன்னாள் கமாண்டோ சிப்பாய் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பயணித்த வேனில் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சட்ட புத்தகம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டு நீதிமன்றத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருந்தது. நேர்கொழும்பு கட்டுவில்லை கமவை சேர்ந்த பின்புற தேவகி இசாரா செவ்வந்தி என்ற 25 வயது யுவதி பிரதான சந்தேக நபரிடம் துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதும் இசாரா செவ்வந்தி தப்பி சென்றிருந்தார். அவரை கைது செய்ய எடுக்கப்பட்டிருந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியை சந்தித்திருந்தது. இதனால் இசாரா செவ்வந்தியை கைது செய்ய 14 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. அவர் குறித்த தகவல்கள் வழங்குபவர்களுக்கு வெகுமதி வழங்கப்படும் எனவும் போலீசார் குறிப்பிட்டிருந்தனர். இந்த சம்பவம் குறித்து வேனின் சாரதி துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் காதலி இசாரா செவ்வந்தியின் சகோதரர் மற்றும் தாயார் மற்றும் பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கொலையை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் கெகல்பத்ர பத்மேவும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த பின்னணியிலேயே இசாரா செவ்வந்தி தற்போது கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகரனுடைய மேற்பார்வையிலும் ரோஹான் ஒழுக்கலவினுடைய வழிகாட்டுதலிலும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்தே எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பதையும் எதிர்காலத்தில் ஜே.கே. என்ற நபரிடமிருந்து பெறப்படும் முக்கியமான தகவல்களையும் காவல்துறையினர் விசேடமாக நோக்கவிருக்கின்றனர். இந்த நடவடிக்கைக்கு அண்டை நாடான இந்திய புலனாய்வு அமைப்புகளின் ஆதரவும் பெறப்பட்டதாக அறிய கிடைக்கின்றது. சிறிது காலம் இசாரா இந்தியாவில் பதுங்கியிருந்த நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கு மாகாண வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவு இயக்குநர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரொஹான் ஒழுக்கல மற்றும் குற்றப்புலனாய்வு துறையினுடைய காவல் ஆய்வாளர் ஹிகாண்டி சில்வா தலைமையிலான குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு துறையினுடைய விசாரணைகளின்படி மொரீஷியஸ் பெண்ணான போலி கடவுச்சீட்டை தயாரித்து மொரீஷியஸுக்கு தப்பி செல்ல இசாரா திட்டமிட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த திட்டம் பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மே என்ற குற்றவாளியினால் திட்டம் தீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் இசாராவிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டு அவருடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. என்ற நபரினால் தயாரிக்கப்பட்டது என தெரியவந்துள்ளது. மொரீசியஸின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகத்தின் சில அதிகாரப்பூர்வ முத்திரைகளுடன் அவரை மொரீசியஸுக்கு அனுப்புவதே இவர்களின் திட்டம் என தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்ததாக கருதப்படும் ஜே.கே. துபாயில் அடிக்கடி தங்கியிருப்பவர் என தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. இவர் குற்றவாளியாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவர் நாட்டிலிருந்து குற்றவாளிகள் தப்பிச் செல்வதில் ஈடுபட்டவர் என்பது விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக மாஃபியா கும்பல்களுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது. விசாரணையின்படி இசாரா நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவுவதற்காக ஜே.கே. கெகல்பத்ர பத்மே 10 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களை வழங்கியிருந்தார். மேலும் இசாரா இந்தியாவிற்கு தப்பி செல்வதற்கு மட்டும்
கெகல்பத்ர பத்மி சுமார் 6.5 மில்லியன் செலவிட்டுள்ளார் என்பதும் பின்னர் அவருடைய செலவுக்காக 1 கோடிக்கும் அதிகமாக வழங்கப்பட்டது என்பதும் தெரியவந்துள்ளது. இசாரா நேபாளத்தில் தங்கியிருப்பதை சிஐடி அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகு அவரை சிக்க வைக்கும் ஒரு ரகசிய நடவடிக்கை இலங்கை போலீஸ் அதிகாரிகளின் மிக குறைந்த குழுவை உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்டர்போலின் உதவியுடன் ஐஜிபி பிரியந்த வீரசூரிய சட்டத்தண்ணி மேற்பார்வையின் கீழ் மூத்த துணை டிஐஜி அசங்க கரவிட்ட உள்ளிட்ட சிஐடி அதிகாரிகளினால் இந்த நடவடிக்கை 6 வாரங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இசாராவை பிடிக்கும் நடவடிக்கையில் நேபாளத்தில் உள்ள உள்ளூர் போலீசாரின் ஒரு குழுவும் ஈடுபட்டிருந்தது. மேலும் ரொஹான் ஒழுகல மற்றும் கிகாண்டி சில்வா முதலில் ஜே.கே. பாயை கைது செய்திருந்தார். அவர் ஹாத்மாண்டூரில் ஒரு பேருந்து நிலையத்திற்கு அருகில் தங்கியிருந்துள்ளார். ஜே.கே. பாய் கைது செய்யப்பட்ட பிறகு இசாரா தொடர்பில் விசாரித்த பிறகு அவர் இருக்கும் இடம் பற்றிய தகவல்கள் பெற முடிந்ததாக அறிய கிடைக்கின்றது. ஆனால் சரியான இடத்தை அடையாளம் காண கூடுதல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இசாராவின் கையடக்க தொலைபேசி எண்ணை எண்ணிய பகுப்பாய்வு செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய தொலைபேசி நேபாளத்தில் பக்தபூர் மாவட்டத்தில் இயங்கி வருவது கண்டறியப்பட்டிருந்தது. மக்கள் தொகை அதிகமுள்ள சுற்றுலா பயணிகள் அதிகம் வசிக்கும் பக்தபூர் பகுதியில் சுமார் 800 சதுர மீட்டர் பரப்பளவில் தொலைபேசி அலைவரிசை பரவியிருந்ததால் ஜே.கே. பாய் இசாராவை அழைத்து பணம் கொடுக்க ஒரு இடத்திற்கு வரச்செல்லும் வகையிலான தந்திரோபாயத்தை அதிகாரிகள் பயன்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இசாரா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நேபாள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இசாரா கைது செய்யப்பட்ட இடத்திற்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அவருடன் கைது செய்யப்பட்ட இலங்கை குழு ஏற்கனவே தங்கியிருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இசாரா இந்தியாவின் பெங்களூருவை சேர்ந்த ஒரு பெண் போல் நடித்து நேபாளத்தின் பக்தபூரில் தங்கியிருந்ததாக நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த ஆடம்பரமான வீட்டின் உரிமையாளரான ஜே.கே.உடன் வாடகைக்கு எடுத்துள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். ஜே.கே. பாய் ஒரு மாதமாக அங்கேயே வசித்து வந்துள்ளார். இசாரா ஜே.கே. கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தங்குமிடம் அளிக்கப்பட்ட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணும் ஒருவர். அவர் இசாராவை போலவே இருந்துள்ளார். மேலும் இசாராவின் புகைப்படம் மற்றும் தரவு பதிவுகளை பயன்படுத்தி போலி கடவுச்சீட்டை உருவாக்கி இசாராவை ஐரோப்பாவிற்கு அனுப்ப தயாராக இருந்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் தக்ஷியுடன் இருந்த சுரேஷ் என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து அவர் மீது கொலை உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளது. அத்தோடு கேரளா கஞ்சா கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட மற்ற 2 நுகேகொடவை சேர்ந்த பேபி மற்றும் ஹம்மகாமை சேர்ந்த பபா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பேபி மற்றும் பபா எனப்படும் சந்தேக நபர்கள் பாதாள உலக கும்பல்களின் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2019 ஆண்டு நுகேகொடாவினுடைய ஜம்புகுஸ்முல்லாவில் ஒரு தொழிலதிபர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பபி போலீசாரினால் தேடப்பட்டு வந்துள்ளார். கைது செய்யப்பட்ட போது 50 லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னை கைது செய்யாமல் விடுவிக்க பபி கோரியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் பங்கேற்ற போலீஸ் அதிகாரி ஒழுகல தொடர்புடைய நடவடிக்கைக்காக நேபாளத்திற்கு தந்திரோபாய முறையில் சென்றுள்ளார். தன்னுடைய தொலைபேசி எண்ணை இலங்கையில் செயல்படும் வகையில் காட்டிக்கொண்டு அவர் நேபாளத்திற்கு சென்ற பிறகு தூதரக அதிகாரிகள் அவருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சஞ்சீவ கொலைக்கு பிறகு இசாரா 3 நாட்கள் நாட்டில் தங்கி மதுகம மற்றும் மெத்தேனிய பகுதியில் சுற்றித் திரிந்த பிறகு யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு தப்பி சென்றதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கு பிறகு மதுகமவிற்கு சென்ற இசாரா சிவதி தன்னை அடையாளம் காண முடியாதபடி தன்னுடைய தலைமுடியை வெட்டி மெத்தேனியாவிற்கு தப்பி சென்றது தெரிய வந்துள்ளது. பக்கோ ஷமனுடைய ஆலோசனையின் பேரில் பத்திரிகையாளர் போல் மாறு வேடமிட்டு சுப்பன் என்ற நபர் அவருக்கு உதவியதாக தெரிய வந்துள்ளது. மெத்தேனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு காரில் பயணித்த சுப்புன் மற்றும் இசாரா செவ்வந்தி அங்கிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது. அவர்கள் ஜூலை மாதம் 21ஆம் தேதி இந்தியா சென்றதாகவும் இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு தொடர்ந்து பயணம் செய்து திவாஸ் பார்க் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பதுங்கியிருந்ததாக அறியப்படுகின்றது. இசாரா உட்பட 4 பேர் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். மற்ற 2 பெலியகுட பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நுகேகொடா பாபி தென்மேற்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஹம்பகா பபா பெலியகுட பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். நாட்டிலிருந்து தப்பி சென்ற சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி விசாரணையின் போது தெரியவந்த
கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மேலும் பல விசாரணைகள் நடத்தப்படும் என நம்பப்படுகின்றது. இந்த நடவடிக்கையில் இசாராவை விட ஜே.கே. பாய் போலீஸ் பிரிவிற்கு மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகின்றார். ஏனென்றால் அவர் சர்வதேச மாபியா கும்பலுடன் தொடர்பில் இருந்து பல பாதாள குற்றவாளிகளை நாட்டிலிருந்து கடத்தி வெளிநாட்டில் அடைக்கலம் கொடுத்த பின்னணியில் அவர் முக்கிய நபராக கருதப்படுகின்றார். ஜே.கே. பாயை விசாரிப்பதன் மூலம் இந்த சர்வதேச வலையமைப்பை வெளிக்கொணர முடியும் என்று சிஐடி நம்புவதாக கூறப்படுகின்றது. இசாரா சிவந்தி நேபாளத்தில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நேரத்தில் இசாரா சிவந்தி கூறுகையில், ஒலுகலா சார் ஒரு நாள் வந்து என்னை கைது செய்வார் என்று நினைத்தேன். நான் 7 மாதங்கள் நேபாளத்தில் சிக்கிக் கொண்டேன். அதனால் எனக்கு சலிப்பாக இருந்தது என்று தெரிவித்தார். இப்படி இருப்பதை விட இலங்கைக்கு செல்வது நல்லது என்று நினைத்தேன். ஆனால் நான் இலங்கைக்கு சென்றால் போலீசாரினால் பிடிபடுவேன். அதனால்தான் நான் இப்படியே இருந்தேன் என்று கூறியதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். இவ்வாறாக இசாரா சிவந்தி தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இசாரா சிவந்தி மற்றும் ஜே.கே. பாயை விசாரிப்பதனூடாக பல முக்கிய புள்ளிகள் வெளித்தெரிய ஆரம்பிப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறானவர்கள் வெளியே வர காத்திருக்கின்றார்கள் என்று. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.